வணக்கம். என்னோடய பெயர் தினேஷ் சரவணன். நான் பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு சுற்றுச்சூழல் சம்மந்தமான நிகழ்ச்சிகளை பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் மலைப்பகுதியில் விதைப்பந்துகளை தூவிட்டுருக்கேன். அதே மாதிரி பாலாத்து கரையோரங்களில் பனை விதைகளை நட்டுட்டு பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற இடங்களெல்லாம் மரக்கன்றுகளை நட்டு பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். எல்லாருமே வேலூரை வெயிலூர்னு சொல்லி கிண்டல் பண்ணுறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம மாற்றணும்னு சொல்லிட்டு கடந்த 10 வருஷமாக போராடிட்டுருக்கேன். இதில் குறிப்பாக என்னென்னா, நம்ம வேலூர் மாவட்டத்தை சுற்றி மலைப்பகுதிகள் அதிகமாக இருக்குது. மலையில் நம்ம மரக்கன்று நட்டு தண்ணி ஊற்றி பராமரிக்கிறதுன்றது சாத்தியமான விஷயம் கிடையாது. இதனால தான் இந்த மலைப்பகுதிகளில் விதைப்பந்துகளை தூவ ஆரம்பித்தோம். வேலூர் மாவட்டத்தில் இது வரைக்கும் 6 லட்சம் விதைப்பந்துகளை இந்த 10 வருஷத்தில் தூவியிருக்கோம். இந்த 6 லட்சம் விதைகள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் மரக்கன்றுகளை விதைகள் மரக்கன்றுகளாக முளைச்சி வளர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஒரே வருஷத்தில் 5 லட்சம் விதைப்பந்துகளை தயாரித்து வேலூர் மாவட்டம் முழுக்க இருக்கிற மலைகளில் தூவணும்னு சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் முதல் முறையாக அக்ஸிலியம் கல்லூரி மாணவிகளோடு இணைந்து இந்த 5 லட்சம் விதைப்பந்துகள் தயாரிக்கிறதுக்கான முயற்சியை எடுத்திருக்கேன். இந்த வருஷம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 10 வகையான விதைகளை சேகரிச்சிருக்கோம். இந்த விதைகள் எல்லாமே திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 200 வருஷம் 300 வருஷம் பழமையான மரத்திலிருந்து விழற விதைகளை சேகரித்து அதை விதைப்பந்துகளாக தயாரிக்கிறோம். குறிப்பாக நீர்மருது, ஆண்டிக்காய், நாவல், வேப்பம், மலைவேம்பு, அந்த மாதிரி எல்லாமே நாட்டு ரக விதைகளாக சேகரிச்சுட்ருக்கோம். அத்தி மரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் 12 அடி வரைக்கும் ஹைட் வளரக்கூடிய ஒரு மரம் அது அத்தி மரம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நாட்டு மரங்களாக சூஸ் பண்ணி இந்த மலைகளை தூவிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த 5 லட்சம் விதைகளில் தூவுறதுல குறைஞ்சது ஒரு 2 லட்சமாவது மரமாகுன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம். இந்த முயற்சிகளில் அக்ஸிலியம் கல்லூரி ஈகோ 6G அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு இந்த விதைப்பந்துகளை தயாரிக்கிறதுக்கு தனியாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு முயற்சியை நான் பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் 2G 3G 5G வரைக்கும் போயிட்டுருக்காங்க. இவங்க க்ரீனில் 6G கொண்டு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்துட்டுருக்காங்க. இதில் குறிப்பாக இந்த 6Gயோட மோட்டிவ் என்னென்னா, கோ க்ரீன், க்ரோ க்ரீன், க்ளோ க்ரீன். இந்த ஒரு பர்டிகுலராக அந்த க்ரீனரி சம்மந்தப்பட்ட ஒரு புதுசான ஒரு விஷயத்தை கொண்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய வரவேற்பக்கூடிய ஒரு விஷயம். சுற்றுச்சூழல் சம்மந்தமாக ஒரு பெரிய புரட்சியை பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.